என் தங்கமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்து வேடிக்கை பார்த்தவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது. இப்பொழுது அது கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னும் சில நாட்களில் அதன் தாக்கம் என்னவென்று வெளிப்படத்தான் போகின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே சில விஷயங்களை சற்று தாமதமாகத்தான் கொடுக்கும். ஆனால் அது கொடுக்கும் பொழுது உனக்கு தரமானதாக கொடுக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். நீ இருந்து ஒரு விஷயத்தை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த முயற்சிகளை மட்டும் எப்பொழுதும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு. நடக்கவிருக்கின்ற நன்மைகள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த பொழுதெல்லாம் அதை எல்லாம் தாண்டி என் பிள்ளை தனக்கான ஒரு மனநிறைவை பெறுவதற்காக எத்தனை முயற்சிகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறாய் என்று உன் அப்பன் கருப்பன் நான் அறிவேன். உன்னுடைய இந்த முயற்சிக்கான பலனை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான சந்தோஷம் உன்னை வந்து நிச்சயமாக சேர வேண்டும் என்றால் இந்த கருப்பன் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். ஒருவரை கண்ணீர் சிந்த வைப்பதும் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவதும் இங்கிருக்கின்ற மனிதர்களுக்கு இருக்கின்ற குணங்களிலேயே மிகவும் கெட்ட ஒரு குணம். இந்த குணத்தை வைத்து கொண்டுதான் தான் நல்லவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். படித்திருக்கிறோம், பெரிய பதவியில் இருக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. உன்னால் எத்தனை பேரை மதிக்க தெரிகிறது என்பதுதான் முக்கியம். எத்தனை பேர் உன்னை நல்லவன் என்று சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அதிகார தோரணையில் பேசுவதும் அடுத்தவனை தனக்கு கீழாக நினைப்பதும் ஒருவன் செய்து கொண்டிருப்பானானால் வாழ்க்கையில் தான் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அடுத்தவரின் மனதிற்குள்ளும் சிரிப்பிற்கு ஆளாவான் என்பதுதான் உண்மை. நல்ல வேளை சென்று விட்டான் என்று சொல்லி யாரும் யாரையும் நினைத்து சந்தோஷப்படக்கூடாது. உண்மையில் ஓர் உயிரின் இழப்பு என்பது மற்றவர்களுக்கு வேதனையை கொடுப்பதாக இருக்க வேண்டும். இருக்கும் பொழுதும் உன்னை தேட வேண்டும், இல்லாத பொழுதும் உன்னை நினைக்க வேண்டும் என்றபடி வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். அதிகாரமும் ஆணவமும் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்குமன்றி வேறு எந்த ஒரு நல்லதையும் செய்து விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிந்து விட்டதல்லவா? இப்படி ஒருவரால் தானே நீ இந்த வாழ்க்கையில் அவமானப்படுத்தப்பட்டாய். இப்படி ஒருவரால் தானே இந்த வாழ்க்கையில் நீ வேதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருந்தாய். உனக்கு ஒன்று என்றால் அது பிரச்சனை கிடையாது. அதுவே அடுத்தவர்களுக்கு என்று ஒன்று வந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீயும் வாழ வேண்டும். இது போன்ற மனிதர்களின் குணம் இவ்வளவுதானா? அப்படி என்றால் இவர்களுக்காக எதற்கு நீ மனம் வருந்த வேண்டும்? இவர்கள் பேசிய வார்த்தைகளுக்காக எதற்கு நீ மனம் வருந்த வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றவன் எப்பொழுதுமே யாருக்கும் எந்த ஒரு நல்லதையும் செய்துவிடப் போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவனை தலையில் வைத்து கொண்டாட யாருக்கும் இங்கு அவசியம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தன்னிடத்தில் இருக்கின்ற குற்றத்தையும் தன் பக்கம் இருக்கின்ற தவறையும் பார்க்காதவன் அடுத்தவனிடத்தில் எப்பொழுதும் குறை கண்டு கொண்டுதான் இருப்பான்.
அதனால் இவர்களுக்காகவெல்லாம் செவி சாய்த்து எப்பொழுதும் உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. இந்த வாழ்க்கை என்ற ஒன்று உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை கடந்து இந்த நிலையை தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லோருமே பழக வேண்டும் என்பதில் முதலில் நீ குறிக்கோளோடு இரு. நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்ல எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாதே. நியாயத்தை பேசுகின்றவன் மற்றவர்கள் முன்னிலையில் குற்றவாளியாகத்தான் ஆக்கப்படுவான். ஆனால் நீ உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை சொல்லிவிட்டோம் என்று மன திருப்தியோடு நிற்பாயல்லவா, அது போதும் என் பிள்ளை உனக்கு. அதனால் இது போன்றெல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னை காயப்படுத்துபவர்களை தெய்வம் எப்பொழுதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒரு தலைமை என்பது தனக்கு கீழ் இருப்பவனை நல்லபடியாக பார்த்து கொள்வது, அவர்களிடத்திலிருந்து அனைத்தையும் உறிஞ்சுவது மட்டும் தலைமை கிடையாது. எப்படி செய்து எப்படி அந்த வேலையை சாதகமாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதில்தான் அந்த தலைமையினுடைய அக்கறை இருக்கின்றது. இல்லாது போனால் அதிகாரத்தை கொண்டு ஒரு தலைமை செயல்படும் யானால் அதற்கு கீழ் இருப்பவர்கள் யாரும் அவர்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலை கடந்து இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது. சந்தோஷம் என்பது எங்கு இருக்கிறது என்று தேடுவதற்கு பதிலாக அது உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ தேடத் தொடங்கு. உனக்கு கண்ணீரை சிந்த வைத்தவர்களுக்கு தண்டனையை கொடுக்க இந்த கருப்பன் புறப்பட்ட பொழுதுதான் அந்த கொடுமையை தாங்க முடியாமல் உன் குலதெய்வமே அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது. எதையெல்லாம் தன் குறையை மறைத்து மற்றவர்களின் குறை என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் இன்று அவர்கள் மனதை நொறுக்கும் விதமாக வாழ்க்கையில் பிரச்சனைகளாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எல்லா நிலையையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ படப்போகின்ற ஒவ்வொரு நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இந்த கருப்பன் சொல்லிவிட்டால் அதற்கு மறு பேச்சு என்று எப்பொழுதும் கிடையாது. உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் என்று நான் தெளிவாக சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதை எண்ணி நீ வேதனைப்படாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது இனிமேல் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும். இந்த மனிதர்களின் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை தெளிவாக அனுபவிக்க நீ தயாராக இருந்து விட்டாயானால் என்றும் இந்த வாழ்க்கை உன்னுடைய நேரத்தை உனக்காக சேமித்து கொடுக்கும். சந்தோஷப்படுவதற்காக செலவழிக்கின்ற நேரங்கள் எதுவும் வீணான நேரங்கள் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இனியாவது இதையெல்லாம் கடந்து நீ வாழப்போகிறாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொண்டால் போதும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை செய்பவனின் எண்ணங்களை பொறுத்துதான் மற்றவர்களுக்கு போய் சேரும். தீமை செய்பவன் அதே தீமையை அனுபவிப்பான். குலதெய்வம் என்ற ஒன்று இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கும் என்று எப்பொழுதும் யாரும் நினைத்துவிடக்கூடாது. உன் குலசாமி இந்த கருப்பண்ண சாமி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த அதிகார மனிதர்களைக் கண்டு ஒரு நாளும் பயம் வேண்டாம். உன் மனதில் இருப்பதை இருக்கின்றபடி வெளிப்படையாக நீ சொல்லிவிட்டால் போதும். மற்றபடி நடப்பது எல்லாம் நடந்துவிட்டு போகட்டும். நல்லது எங்கே நடக்க வேண்டுமோ அங்கே தெய்வத்தால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை கருப்பன் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன்.
மனமகிழ்ச்சியோடு இரு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.